தூக்கத்தில் ஏற்படும் மூச்சுத் திணறல் நோய்க்கு சிகிச்சை அளிக்க புதிய மருந்து இந்தியாவில் எப்போது கிடைக்கும்? தூக்கத்தில் ஏற்படும் மூச்சுத் திணறல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு புதிய மருந்து ஒன்று அறிமுகமாகியுள்ளது. ஜெப்பவுண்ட் என்ற இந்த மருந்து உடல் எடையை குறைத்து மூச்சுத் திணறலை கட்டுப்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது தூக்கத்தின் போது ஒழுங்கற்ற சுவாசத்தால் ஏற்படும் சிலருக்கு மூச்சுத் திணறல் நோய் ஏற்படும். இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்பொழுது ஒரு நல்ல செய்தி உள்ளது. அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு முதன்முறையாக நீரிழிவு எதிர்ப்பு மருந்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த மருந்து ஜெப்பவுண்ட் என்ற பெயரில் விற்கப்படுகிறது. உடல் பருமன் கொண்ட பெரியவர்கள் உடல் எடையை குறைக்க இந்த மருந்து பயன்படுத்தப்படுகிறது. தற்பொழுது மிதமான முதல் கடுமையான தூக்க மூச்சுத் திணறலுக்கான சிகிச்சைகள் CPAP மற்றும் PAP போன்ற உதவி சுவாச சாதனங்களை பயன்படுத்துகின்றன. அனைத்து ஒப்புதல்களையும் பெற்ற பின்னர் 2025ஆம் ஆண்டில் இந்தியாவில் மவுண்ட்ஜாரோ என்ற பெயரில் ஊசி போடக்கூடிய மருந்துகள் விநியோகம் செய்யப்படும் என்று ஜெப்பவுண்ட் நிறுவனத்தின் தயாரிப்பாளர்கள் எல்லி லில்லி கூறினார்கள். எனினும் இந்த மருந்தின் விலை இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இது குறித்து பேசிய எல்லி மருத்துவத்தின் செயல்திறனையும் வகை 2 நீரிழிவு மற்றும் உடல் பருமனின் ஒட்டுமொத்த சுகாதார மற்றும் பொருளாதார சுமையை குறைப்பதில் கருத்தில் கொண்டு இந்த இந்த மருந்தினுடைய விலை நிர்ணயிக்கப்படும் என்றும் கூறினார். அதோடு சேர்த்து ஏறக்குறைய 104 மில்லியன் இந்தியர்கள் தூக்க மூச்சு திணறல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளது. 47 மில்லியன் பேர் மிதமான மற்றும் கடுமையான YSAவை கொண்டுள்ளனர் என்று ஸ்லீப் மெடிசன் மதிப்புரைகளில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மூத்த மருத்துவர் ஒருவர் பேசிய போது, தூக்கத்தில் ஏற்படும் மூச்சு திணறல் நோய்க்கான சிகிச்சையில் ஒன்று எடை குறைப்பு. இந்த மருந்து எடையை குறைக்க உதவுகிறது. எனவே தூக்கத்தின் போது சுவாசத்தை மேம்படுத்த உதவுகிறது. எனவே இது நிச்சயமாக ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். ஆனால் நீண்ட காலமாக முடிவுகளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்றும் கூறினார். ஒருவர் தூங்கும் போது அவருடைய மேல் காற்றுப்பாதை தடுக்கப்படும் போது மூச்சு திணறல் ஏற்படுகிறது. இதனால் தூக்கத்தின் போது சுவாசிக்க தடை ஏற்படுகின்றது என்றும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.